ஒட்டன்சத்திரம் வடக்கு ஒன்றியம் மார்க்கம்பட்டி ஊராட்சி நிலையான வளர்ச்சியே ஒரு மாநிலத்தின் வலிமை என்ற நோக்கில் செயல்பட்டு வரும் திராவிட மாடல் ஆட்சி கடந்த 5 ஆண்டுகளில் கிராமப்புறங்களில் பல்வேறு மாற்றங்களை உருவாக்கியுள்ளது. அந்த அடிப்படையில் ஒட்டன்சத்திரம் தொகுதிக்குட்பட்ட மார்க்கம்பட்டி ஊராட்சியில் மக்களின் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் பல முக்கிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் உருவாகியுள்ளது. அந்த வளர்ச்சி பயணத்தை இப்போது விரிவாக பார்க்கலாம். ரூபாய் 85 லட்சம் மதிப்பீட்டில் மார்க்கம்பட்டி ஊராட்சியில் சமுதாய கூடம் கட்டப்பட்டுள்ளது. ரூபாய் 1.64 கோடி மதிப்பீட்டில் பேருந்து நிழற்குடை, பள்ளி மைதானம், கதிரடிக்கும் களம், பள்ளிக்கு ஸ்மார்ட் வகுப்பறை உள்ளிட்டவை கட்டப்பட்டுள்ளது. என் பெயர் மாயுவஸ்ரீ. நான் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி இந்து மார்க்கம்பட்டியில் பள்ளியில் 4ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். பள்ளியில் காலை உணவு, மதிய உணவு நன்றாக வழங்கப்படுகிறது. புக்கில் இருக்கிற பாடலாம் ஸ்மார்ட் கிளாஸ்ல இருக்கு, படிக்கிறதுக்கு நல்லா இருக்கு, ரொம்ப ஈஸியாகவும் இருக்கு. ரூபாய் 1.2 கோடி மதிப்பீட்டில் மார்க்கம்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டப்பட்டுள்ளது. ரூபாய் 13.56 லட்சம் மதிப்பீட்டில் மார்க்கம்பட்டியில் உணவு தானிய சேமிப்பு கிட்டங்கி அமைக்கப்பட்டுள்ளது. ஊரக வீடுகள் பழுது நீக்கும் திட்டத்தின் கீழ் ரூபாய் 54,000 முதல் ரூபாய் 1.5 லட்சம் மதிப்பீட்டளவில் வீடுகள் பழுது பார்க்கப்பட்டுள்ளது. ரூபாய் 16.55 லட்சம் மதிப்பீட்டில் மார்க்கம்பட்டியில் குழந்தைகள் நல மையம் கட்டப்பட்டுள்ளது. ரூபாய் 29.70 லட்சம் மதிப்பீட்டில் மார்க்கம்பட்டி ஊராட்சி மன்ற அலுவலகம் கட்டப்பட்டுள்ளது. முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் 33.42 லட்சம் மதிப்பீட்டில் மூலனூர் ரோடு முதல் தங்கவேல் தோட்டம் வரை தார் சாலை பலப்படுத்தப்பட்டுள்ளது. மார்க்கம்பட்டி ஊராட்சி மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் 60,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ரூபாய் 9.9 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ளது. கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் ரூபாய் 2.60 கோடி மதிப்பீட்டில் புதிய வீடுகள் கட்டித்தரப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம். நான் மார்க்கம்பட்டியிலிருந்து ராமா பேசுறேன். எனக்கு வீடு வாசல் எதுவுமே இல்லாமல் இருந்தது. மழை பெஞ்சாலும் தண்ணியெல்லாம் ஒழுகிட்டு இருந்துச்சு. இப்போ கட்டடம் கட்டி கொடுத்துருக்காங்க, வீடு கட்டி கொடுத்துருக்காங்க, எனக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இப்போ நானும் நல்லா இருக்கு, என் குடும்பம் நல்லா இருக்கு, என் பிள்ளை பசங்கள் எல்லாருமே நல்லா இருக்காங்க. எனக்கு கட்டி கொடுத்துருக்கு அமைச்சருக்கும் முதலமைச்சருக்கும் நன்றி. ரூபாய் 10.51 லட்சம் மதிப்பீட்டில் தூய்மை பணிகளுக்கு பேட்டரி வாகனம் வழங்கப்பட்டுள்ளது. மார்க்கம்பட்டி ஊராட்சியில் ரூபாய் 3.64 லட்சம் மதிப்பீட்டில் கழிவுநீர் கால்வாய் அமைக்கப்பட்டுள்ளது. நிலத்தடி நீர்வளத்தை மேம்படுத்தும் வகையில் தடுப்பணைகள் அமைக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 21.06 லட்சம் மதிப்பீட்டில் மார்க்கம்பட்டி ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி மற்றும் இதர பள்ளிகளில் வகுப்பறை கட்டடம் பழுது நீக்கம் செய்யப்பட்டுள்ளது. ரூபாய் 27.24 லட்சம் மதிப்பீட்டில் மார்க்கம்பட்டி பள்ளப்பட்டி சாலை முதல் மார்க்கம்பட்டி மூலனூர் சாலை வரை தார் சாலை பலப்படுத்தப்பட்டுள்ளது. ரூபாய் 62.50 லட்சம் மதிப்பீட்டில் மார்க்கம்பட்டி எல்லப்பட்டி சாலை பழுது நீக்கம் செய்யப்பட்டு புதிதாக போடப்பட்டுள்ளது. ரூபாய் 39.76 லட்சம் மதிப்பீட்டில் ராகவ நாயக்கன்பட்டி பிடி சாலை முதல் பெருமாள் மலை மேற்கு அடிவாரம் பிடி சாலை வரை புதிதாக சாலை அமைக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 34.79 லட்சம் மதிப்பீட்டில் மார்க்கம்பட்டி மாம்பாறை சாலை முதல் எம் வடுகப்பட்டி ஐயம்பாளையம் சாலை வரை தார் சாலை வசதி மேம்படுத்தப்பட்டுள்ளது. ரூபாய் 1.76 லட்சம் மதிப்பீட்டில் எம் அத்தப்பன்பட்டியில் நூலக கட்டடம் மராமத்து செய்யப்பட்டுள்ளது. ரூபாய் 3.75 லட்சம் மதிப்பீட்டில் எம் அத்தப்பன்பட்டி ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி கட்டடம் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 17.56 லட்சம் மதிப்பீட்டில் வடுகப்பட்டி மாம்பாறை சாலை முதல் ராய்கா வலசு வரை சாலை வசதி மேம்படுத்தி தரப்பட்டுள்ளது. இவ்வாறு மார்க்கம்பட்டி ஊராட்சி உட்பட ஒட்டன்சத்திரம் தொகுதியின் அனைத்து பகுதிகளிலும் சமநிலையான வளர்ச்சியை உறுதி செய்துள்ளது திராவிட மாடல் அரசு. மக்கள் நலனை முன்னிலைப்படுத்தி தமிழ்நாட்டை முன்னேற்றத்தின் பாதையில் உறுதியாக வழிநடத்தி வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் புதிய தலைமுறையின் உறுதியான குரலாக விளங்கும் மாண்புமிகு துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இணைந்து செயல்படுத்தும் இந்த ஆட்சி தமிழ்நாட்டின் வளர்ச்சியை மேலும் வலுப்படுத்தியுள்ளது. அதேபோல் ஒட்டன்சத்திரம் தொகுதி மக்களின் முன்னேற்றத்திற்காக துடிப்புடன் செயல்பட்டு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்துள்ள நம் சட்டமன்ற உறுப்பினர் திரு சக்கரபாணி அவர்களின் பணி காலத்தால் அழியாதது. இந்த வளர்ச்சி தொடரும். இன்னும் பல சாதனைகள் உருவாகும். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்.
போராடும் தமிழ்நாடு வெல்லும்.